नमस्ते இது प्राथमिक पाठ 15 लेसन 15 मुझको எனக்கு तुमको உனக்கு चाहिए வேண்டும் सिर्फ only அல்லது மட்டும் यह हमारा घर है இது எங்களுடைய வீடு इसमें 6 कमरे हैं இதில் 6 அறைகள் உள்ளன यह बड़ा कमरा है இது பெரிய அறை यह पिताजी का कमरा है இது தந்தையினுடைய அறை पिताजी इसमें पढ़ते लिखते हैं इदिल अप्पा पढ़िके மற்றும் எழுதுவார்கள் मेरे भाई के लिए एक अलग कमरा है என்னுடைய சகோதரனுக்காக தனியொரு அறை இருக்கிறது वह छोटा कमरा मेरा है அந்த சிறிய அறை என்னுடையது मेरा छोटा भाई भी उसमें पढ़ता लिखता है என்னுடைய இளைய சகோதரனும் அதில் படிக்கவும் எழுதவும் செய்வான் हमारे घर के पीछे एक सुंदर बगीचा है எங்களுடைய வீட்டிற்கு பின்னால் ஒரு அழகிய தோட்டம் உள்ளது उसमें कई पेड़ हैं அதில் நிறைய மரங்கள் உள்ளன कुछ आम के पेड़ हैं कुछ अमरूद के पेड़ हैं சில மாமரங்கள் மற்றும் சில கொய்யா மரங்கள் உள்ளன एक कटहल का पेड़ भी है ஒரு பலா மரமும் இருக்கிறது बगीचे में फूल के पौधे भी हैं தோட்டத்தில் பூச்செடிகளும் உள்ளன कुछ फूल लाल हैं कुछ पीले हैं और कुछ सफ़ेद भी हैं कुछ फूल लाल हैं ना சில பூக்கள் சிகப்பாக இருக்கின்றன कुछ पीले हैं சில மஞ்சள் பூக்களாக உள்ளன और कुछ सफ़ेद भी हैं ना சில பூக்கள் வெண்மையாகவும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் हम फल खाते हैं और कुछ फल मित्रों को भी देते हैं நாங்கள் பழம் சாப்பிடுகிறோம் மேலும் சில பழங்களை நண்பர்களுக்கும் கொடுக்கிறோம் मुझे कटहल बहुत पसंद है எனக்கு பலாப்பழம் மிகவும் பிடிக்கும் पिताजी को आम बहुत पसंद है அப்பாவிற்கு மாம்பழம் மிகவும் பிடிக்கும் पिताजी आप आम लीजिए அப்பா நீங்கள் மாம்பழம் எடுத்துக்கொள்ளுங்கள் आप थोड़ा दूध भी लीजिए நீங்கள் சிறிது பாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் नहीं आज मुझे फल नहीं चाहिए இல்லை இன்று எனக்கு பழம் தேவையில்லை मुझे सिर्फ दूध चाहिए எனக்கு பால் மட்டும் போதும் வேண்டும் क्या आप सिर्फ दूध लेंगे நீங்கள் பால் மட்டுமே எடுத்துக்கொள்வீர்களா हाँ मैं आज सिर्फ दूध लूँगा ஆம் இன்று பால் மட்டுமே எடுத்துக்கொள்வேன் पिताजी मुझको एक नई किताब चाहिए அப்பா எனக்கு ஒரு புதிய புத்தகம் வேண்டும் अच्छा तुमको एक अच्छी किताब देता हूँ அப்படியா உனக்கு ஒரு நல்ல புத்தகத்தை கொடுக்கிறேன் आप गोविंद को भी नई किताब दीजिए நீங்கள் கோவிந்தனுக்கும் ஒரு புதிய புத்தகம் கொடுங்கள் अच्छा तुमको 2 किताबें देता हूँ நல்லது உனக்கு 2 புத்தகங்கள் கொடுக்கிறேன் एक किताब तुम लो एक गोविंद को दो ஒரு புத்தகத்தை நீ எடுத்துக்கொள் மற்றொன்றை கோவிந்துக்கு கொடு पिताजी हमें कलमें भी चाहिए அப்பா எங்களுக்கு பேனாவும் வேண்டும் कलम कल दूंगा आज सिर्फ किताबें दूंगा பேனாவை நாளை கொடுக்கிறேன் இன்று புத்தகத்தை மட்டும் கொடுக்கின்றேன் மோகன் तुमको कौन हिंदी सिखाते हैं மோகன் உனக்கு யார் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கிறார்கள் मुझे मास्टर राजन हिंदी सिखाते हैं எனக்கு மாஸ்டர் ராஜன் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கிறார்கள் हिंदी सीखने के लिए तुम कहाँ जाते हो हिंदी கற்றுக்கொள்வதற்காக நீ எங்கே செல்கிறாய் मैं रोज शाम को मास्टर के घर जाता हूँ நான் தினமும் மாலை மாஸ்டரினுடைய வீட்டிற்கு செல்கிறேன் वहाँ मैं सिर्फ हिंदी सीखता हूँ அங்கே நான் ஹிந்தி மட்டுமே கற்றுக்கொள்கிறேன் शब्दार्थ वर्ड मीनिंग्स कमरा रूम अறை अलग सेपरेट तनी कुछ फ्यू சில कटहल जैकफ्रूट பலாப்பழம் फूल फ्लावर பூ पौधा प्लांट செடி लाल रेड சிகப்பு पीला येलो மஞ்சள் सफेद वाइट வெள்ளை मित्र फ्रेंड நண்பன் दे गिव கொடு पसंद लाइक विश விரும்பு बहुत मच அதிகம் थोड़ा some little கொஞ்சம் चाहिए want வேண்டும் सिर्फ only மாத்திரம் அல்லது மட்டும் अच्छा good நல்ல नया new புதிய सिखाना to teach கற்றுக் கொடுத்தல் सीखना to learn கற்றுக்கொள்ளுதல் अभ्यास एक वाक्य में उत्तर दीजिए ஒரு வாக்கியத்தில் விடையளி इस घर में कितने कमरे हैं இந்த வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளன
इस घर में 6 कमरे हैं இந்த வீட்டில் 6 அறைகள் உள்ளன आपके घर के पीछे क्या है உங்களுடைய வீட்டிற்கு பின்னால் என்ன உள்ளது हमारे घर के पीछे एक सुंदर बगीचा है எங்களுடைய வீட்டிற்கு பின்னால் ஒரு அழகிய தோட்டம் உள்ளது மோகன் तुमको कौन हिंदी सिखाते हैं மோகன் உனக்கு யார் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கிறார்கள் मुझे मास्टर राजन हिंदी सिखाते हैं எனக்கு மாஸ்டர் ராஜன் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கிறார்கள்